அன்பின் பரலோக தகப்பனே, நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் ஐயா. ஆண்டவரே ஏசப்பா, நான் இப்பொழுது கொடுக்க போகிற சாட்சிகள், பாடல்கள் ஆண்டவரே ஏசப்பா, செய்திகள் ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஆண்டவரே ஆசீர்வதித்து தாங்கப்பா. மியூசிக் போடுற தம்பியை நீங்கள் ஆசீர்வதிங்க. தொடக்கம் முதல் முடிவு வரை உடைய பிரசன்னம் இருக்கட்டும், வழி நடத்துங்கப்பா, பொறுப்படுத்துக்கங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவிச்சுக்கிறேன். முதலாவது ஒரு பாடல். நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலையே. நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலையே. யாக்கோபின் தேவனே என் அடைக்கலம், யெகோவா தேவனே நீர் என் பலன். யாக்கோபின் தேவனே என் அடைக்கலம், யெகோவா தேவனே நீர் என் பலன். கலக்கம் இல்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நான் நிற்பதோ கர்த்தரின் கரத்திலே. கலக்கம் இல்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நான் நிற்பதோ கர்த்தரின் கரத்திலே. நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலையே. அமர்ந்திருந்த தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தின் வலிமை நித்தம் பார்க்கிறேன். அமர்ந்திருந்த தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தின் வலிமை நித்தம் பார்க்கிறேன். தாய்ப்பறவை செட்டை கொண்டு மூடியே, கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறே. தாய்ப்பறவை செட்டை கொண்டு மூடியே, கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறே. நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலையே. பசும்புல் வெளியில் என்னை தினம் மேய்க்கிறே, அமர்ந்த தண்ணீர்
ஊற்றின் தாகம் தீர்க்கிறே. பசும்புல் வெளியில் என்னை தினம் மேய்க்கிறே. அமர்ந்த தண்ணீர் ஊற்றின் தாகம் தீர்க்கிறே. சத்துருவின் கண்கள் காண என்னையா என் தலையில் அபிஷேகம் செய்கிறே. சத்துருவின் கண்கள் காண என்னையா என் தலையில் அபிஷேகம் செய்கிறே. நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையும் கனமும் எல்லாமையும் உண்டாகட்டும். கர்த்தர் எனக்கு செய்த நன்மையை நான் சாட்சியாக நான் சொல்கிறேன். அதாவது நான் 2005 எனக்கு இந்த தலைக்குள்ள அதிகமான ஒரு வலி, பல் எடுத்தது நிமித்தமாக அதிகமான ஒரு வலி. அது ஊசியை வச்சு குத்துற மாதிரி இருக்கும், முள்ளை வச்சு உள்ளே குத்துற மாதிரி இருக்கும், தலை வெடித்து சிதற மாதிரி இருக்கும். அந்த அங்கே அது வார்த்தையால் வர்ணிக்க முடியாது, சொல்ல முடியாத ஒரு வேதனை. குளிர்ந்த காற்று பட்டா வலிக்கும். அப்புறம் தண்ணி குடிக்க முடியாது, டென்ஷன் ஆக முடியாது, வலிக்கும். ராத்திரி வேளையில் தூங்க முடியாது, தூக்கம் விழிக்க முடியாது, வலிக்கும். ஜெபிக்க முடியாது, வாயை திறந்த உடனே வலிக்கும். அப்படி ஒரு வேதனை. ஆனால் டாக்டர்ஸ்கிட்ட நிறையா பெற்ற போனேன். அவங்க நிறைய மாத்திரையை தான் அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. அப்புறம் சில டாக்டர் சொன்னாங்க இது நரம்பு வலின்னு சொல்லி அதுக்கு மாத்திரை கொடுத்தாங்க. தினமும் நான் 8 மாத்திரை போட்டேன். 2005 இப்போ 2025 வரைக்கும் அந்த வலி இருந்தது. அப்புறம் நரம்பு டாக்டர்ஸு ஒரு டாக்டர் சொன்னாங்க இது ரொம்ப கொடூரமான வியாதி, அந்த காலத்தில் மருந்து கண்டுபிடிக்கலை, அதனால் நிறைய பேர் தற்கொலை பண்ணி செத்துட்டாங்க, இது இப்போ தான் மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. அது உண்மைதான். ஏன்னா எனக்கும் அந்த வலியில் என்னால் தாங்க முடியாது, என்ன செய்யன்னு சொல்லி நான் வேதனைப்பட்டிருக்கேன். அப்போது இப்படி இருக்கும்போது அப்புறம் எனக்கு செய்தி, அதாவது நான் ஸ்கூலில் வேலை பார்க்கும்போது நான் மாத்திரை போட்டுட்டு தான் நான் வேலை செய்யணும். அப்படி தான் எனக்கு அந்த எஃபெக்ட் இருக்கிற வரைக்கும் தான் அது இருக்கும். அதுக்கப்புறம் வலி வந்துடும். அதுக்கப்புறம் அந்த மார்ச் கடைசி வாரத்தில் ரொம்ப சீரியஸாக ஆகிட்டு மாத்திரை போட்டு கூட பிரயோஜனம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஆகி சிவியராக வலி வந்துட்டு. அப்போது அந்த அக்கா, ஒரு பக்கத்து வீட்டு அக்கா, அவங்க எனக்கு நிறைய பாஸ்டர்ஸ்டர்லாம் சொல்லி ஜெபிக்க சொன்னாங்க, ஜெபிச்சாங்க. அதுக்கடுத்து என் பையன் சொன்னால் ஆப்ரேஷன் பண்ணணுன்னா நம்ம அமெரிக்காவில் தான் போய் பண்ணலாம், அங்கே 30 லட்சம் ரூபா செலவாகும்னு சொன்னான். அப்போ நான் சொன்னேன், இல்லை தம்பி, நான் மாத்திரையிலே நான் சரி பண்ணிக்கிறேன், அதே இருக்கட்டும், ஆப்ரேஷன் பண்ணி சக்ஸஸ் ஆகலைன்னா என்ன செய்ய என்று சொல்லி சொன்னேன். 2 மாதத்துக்கு முன்னாடி அவன் சொன்னதுக்கு 2 மாதத்துக்கு பிறகு எனக்கு ரொம்ப சிவியராக வந்துட்டு வேறு வழி இல்லை. என் பாப்பா சொன்னால், அவள் யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு ஒரு டாக்டர், அவங்க எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டலில் சென்னையில் இருக்காங்க, உன் வியாதிக்கு ஆப்ரேஷன் பண்ணுவாங்களாம், நல்லா சுகமாகுமா, உனக்கு தீர்வு இருக்குது, வா நம்ம ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னான். நானும் வேறு வழி இல்லாமல் நான் போனேன். ஆப்ரேஷனுக்கு நாள் குறிச்சிட்டாங்க. தம்பி எனக்குரிய எல்லா செலவுகளையும் அவன் பார்த்துக்கிட்டான். 8 லட்சம் ரூபா செலவாச்சு, ஆனால் பார்த்துக்கிட்டான். ஆனாலும் கூட அதை விட பெரிய காரியம் எங்கள் ஏசப்பா எனக்கு செஞ்சாங்க. ஏன்னா ஆப்ரேஷனுக்கு நாள் குறிச்சிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு 8 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாதுன்னெலாம் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அதில் அப்புறம் ஆப்ரேஷன் தேட்டருக்கு போனோம். அதாவது 3 முறை 3 ஸ்கேனுக்கு மேலே எடுத்தாங்க தலையில், என்ன ஃபால்ட் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆப்ரேஷன் போனோம், ஆப்ரேஷன் பண்ணாங்க. அங்கே அந்த தலையில் அங்கே காது கிட்ட கீறி தலைக்குள்ளே அந்த கபாலத்தில் ஒரு ஓட்டை போட்டு, மண்டையில் ஓட்டை போட்டு மண்டையை உடைச்சி தான் செஞ்சாங்க. அப்புறம் அதில் நிறைய ரத்தம்லாம் போச்சு. என் பாப்பாட்ட கேட்டாங்க, அவளால் கொடுக்க முடியலை, அவட்ட வேண்டான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வாங்கி ரத்தம்லாம் ஏற்றுனாங்க. கடைசியில் ஆப்ரேஷன் சக்ஸஸாக முடிஞ்சுது. அந்த ஐசியூ வார்டில் கொண்டு வந்து வச்சாங்க. அப்புறம் என்னை கூப்பிட்டாங்க. எனக்கு
என்னால் பேச முடியலை, நீங்கள் நரம்பு வலியிலேருந்து வந்திருக்கீங்க, சோமாயிட்டா அப்படின்னு கேட்காங்க. ப்ரெஷர் அதிகமாயிட்டு 200க்கு மேலே போயிட்டு, காய்ச்சலில் குளிர், அப்புறம் இந்த என்னது சுகரும் அதிகமாயிட்டு, ப்ரெஷர் 200க்கு மேலே போட்டு அது ரொம்ப ஹை ப்ரெஷர். வயசானவங்களுக்கெல்லாம் மூளையில் ரத்த குழாய் வெடித்து செத்துருவாங்க. எனக்கும் மரணத்துக்கு ரொம்ப தூரம், ஒரு அடி தூரம்தான். அப்போது நான் அழுதேன். ஐயோ, எனக்கு பரலோகத்தை குறித்த நிச்சயம் இல்லையே, எனக்கு என் கதை முடிய போதே, என் கிருபையின் காலம் முடிய போதே, ஒரு சந்தர்ப்பம் கிடச்சா நல்லா இருக்குமே, நான் நித்திய ஜீவனுக்கு போக முடியாதே, ஐயோ அக்கினி கடலில் அழிய போகிறேனே அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டு ஏசப்பாட்ட அழுதேன். ஒரே வார்த்தை சொன்னேன், ஏசப்பா என்னை காப்பாற்றுங்கப்பா, என்னை காப்பாற்றுங்கப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன். ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி நான் ஜெபிக்கலை, பைபிள் வாசிக்கலை, ஆப்ரேஷன் போக முன்னாடியும் நான் ஜெபிக்கலை, என் பாவத்தெல்லாம் அறிக்கையிடலை. அதனால் எனக்கு பரலோகத்தை குறித்த நிச்சயம் இல்லை. அதனால தான் நான் ஆண்டவற்றை அழுதேன். எனக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்தாங்க. ஏன்னா படிப்படியாக எனக்கு மயக்கம் தெளிஞ்சது. எனக்கு 100க்கு 100 நரம்பு வலியிலேருந்து விடுதலையை கொடுத்தாங்க. அதுதான் பெரிய விஷயம். அதாவது மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். அந்த ஐயா கூட சேர்ந்து எங்கள் ஏசப்பாவும் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி எனக்கு 100க்கு 100 நரம்பு வலியிலேருந்து விடுதலையை கொடுத்துட்டாங்க. இப்படிப்பட்ட அற்புதம் செஞ்ச இயேசுவுக்கு நான் கொடான கொடி நன்றி சொல்கிறேன். அதாவது அவங்களுக்கு நான் மாத்திரையே போடுறது கிடையாது. அவங்களுக்கு நன்றி சொல்கிற விதமாக தான் நான் இப்போ ஆகஸ்ட்லேருந்து நான் ராத்திரி ஜாமத்தில் 2:30லேருந்து நான் 2 மணி நேரம் ஜெபிப்பேன். சில நேரம் 3 மணிக்கு எழுந்திருப்பேன். ஆனால் 2 மணி நேரம் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு பைபிள் வாசிக்கேன். அவருக்கு நன்றி சொல்கிறேன். எல்லா வேலையிலும் 3 வேளையும் நான் ஜெபிக்கேன். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன், எசப்பா நான் மரண பரியந்தம் நான் உங்கள் அதிகாலையில் ஜெபிக்கணும், நான் மரண பரியந்தம் அந்த தொலைக்காட்சி ஊழியத்தை செய்யணும், எனக்கு நீங்கள் கிருபை சுகம் பலனெல்லாம் நீங்கள் தரணும்னு எசப்பாட்ட கேட்டிருக்கேன். அது மாதிரி நீங்களும் என்ன செய்யணும்னா, இந்த சாட்சியை தேவனே ஆசீர்வதிப்பாராக. அவங்களுக்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும். இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இதை நீங்களும் இதை ஏற்றுக்கிட்டு இயேசு உயிரோடு இருக்காங்கன்னு சொல்லி உங்கள் மனசை தேற்றிக்கிடணும். என்ன வியாதி வந்தாலும் ஆண்டவற்றை நீங்கள் சொன்னீங்கன்னா, உங்கள் விண்ணப்பத்தை அவங்கக்கிட்ட நீங்கள் தெரியப்படுத்தினீங்கன்னா எல்லாவற்றிற்கும் உங்களுக்கு பலன் கொடுப்பாங்க, எல்லாவற்றிலும் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாங்க. ஏன்னா வியாதியிலேருந்து, கடன் பாரத்துலேருந்து, அப்புறம் இந்த பாவங்கள்லேருந்து, கஷ்டங்கள்லேருந்து, பிரச்சனையிலேருந்து, துன்பத்துலேருந்து எல்லாவற்றிலுமிருந்து உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்வாங்க, விடுதலையை கொடுக்க வல்லவராக இருக்காங்க. அதனால் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவராக இயேசுவையே நீங்கள் ஏற்றுக்கங்க. ஏன்னா இந்த சாட்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்தது இப்போ நம்ம செய்திக்குள்ளே போகலாம். இப்போ கர்த்தரை விட்டு விலகாமல் இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன்ல, அதுலேருந்து இப்போ தொடர்ச்சியை நம்ம பார்க்கணும். இப்போ கர்த்தரை விட்டு நம்ம எந்த நேரத்துலையும் நம்ம விலகக்கூடாது. மனுஷனை விட்டு விலகலாம், அது பிரச்சனை இல்லை. ஒருவேளை மனுஷன் பாவத்தில் விழுந்துட்டான்னு வைங்களேன், அப்போ அந்த பாவத்தில் விழக்கூடிய மக்களோடு நம்ம சேரக்கூடாது. என்ன, இப்போது தாயை போல் பிள்ளை நூலை போல் சேலம்பாங்க, நகமும் சதையும்பாங்க. இப்போ நீங்கள் அந்த செய்கிற மனுஷனோடு சேர்ந்திங்கன்னா நீங்களும் அந்த பாவத்தில் விடுறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும், விலகி ஓடிடணும். அவங்களோட நம்ம சேரக்கூடாது. பரிசுத்தமாக நடக்கக்கூடிய மக்கள், நீதிமானோட சேருங்க, குற்றம் இல்லாதவங்க கூட சேருங்க. அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறாங்க. எபிரேயர் 12:25 பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. புரியுதா? பேசுகிறவர், நம் தெய்வம் பேசும் தெய்வம். புரியுதா? நம்ம தெய்வம் கல்லா மண்ணா மரம் இல்லை. அவங்க பேசுகிறவங்க, அவங்க நடக்கிறவங்க, நம்ம கூட உலாவுறவங்க, நம்மளை அரவணைக்கிறவங்க, ஆசீர்வதிக்கிறவங்க, நம்மளை தொடுறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க. அப்போது நீங்கள் பேசுகிறவர்களுக்கு செவி கொடுக்க மாட்டோன்னு சொல்லி விலகாதபடி நீ எச்சரிக்கையாக இரு. எவ்வளோ தூரம் நம்மக்கிட்ட கர்த்தர் பேசுகிறாங்க. நீ அங்கே போ, நீ நல்ல இடத்துக்கு போ, நீ வேதவாசி, நீ ஜெபி, நீ அவங்களுக்கு உதவி செய். இப்படி நல்ல நல்ல காரியம் பேசுகிறாங்களே, நம்ம செவி கொடுக்கமா? செவி கொடுக்கணும். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, போகாமல் இருக்க பரலோகத்தில் இருந்து
பேசுகிறவர்களுக்கு நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பித்து கொள்வோம்? சரி, இப்போவே நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் நேரடியாக பேசினவங்களுக்கு நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க, விலகி இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது பரலோகத்திலிருந்து விலகிறவங்களுக்கு செவி கொடுக்க மாட்டோம்னு சொன்னீங்கன்னா எப்படி நம்ம தண்டனைக்கு தப்புவோம்? பரலோகத்திலேருந்து பேசுகிறாங்கல்ல தேவன், நீ அப்படி செய், நீ நல்ல வழியில் நட, நீ பரிசுத்தமான வழியில் நட, அப்படி நல்ல நல்ல ஆலோசனைலாம் கர்த்தர் சொல்கிறாங்களே, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம வந்து செவி கொடுக்குமா? செவி கொடுக்கல. எத்தனை பேர் கர்த்தரை விட்டுட்டு விலகி, ஆலயத்தை விட்டுட்டு விலகி, இந்த ஞாயிற்றுக்கிழமைகளெல்லாம் சும்மா அந்த தவறான கேளிக்கைகள், பீச்சு, பார்க்கு, அப்புறம் வந்து தவறான இந்த சினிமா, தவறான காரியங்கள், அந்த கேளிக்கைகள், பாவம், அசுத்தமான காரியங்கள், அருவறுப்புகளுக்கு எத்தனை பேர் ஓடி தங்களையே அழிச்சுக்கிடுறாங்க. அதான் இந்த நிலைமை உங்களுக்கு வேண்டாம். அப்போ நீங்கள் பரலோகத்திலேருந்து பேசுகிறவங்களுக்கு நீங்கள் செவி கொடுக்கணும். அப்படி செவி கொடுக்கணும்னா நீங்கள் தண்டனைக்கு எப்படி தப்பி போகாமல் இருக்க முடியும்? அப்போ கர்த்தருக்கு செவி கொடுக்கல, கர்த்தரை விட்டு நீங்கள் விலகுனீங்கன்னா கர்த்தர் கொடுக்குற தண்டனையை நம்மளால் சகிக்க முடியாது. நியாய தீர்ப்பு நாளில் நம்ம போய் நிற்க முடியாது, கர்த்தர்கிட்ட நிற்க முடியாது, அவர்கிட்ட நம்ம கணக்கு கொடுக்கணும். அதான் ஆண்டவர் சொல்கிறாங்க, நீங்கள் விலகுங்க, விலகி ஓடுங்க. என்ன, எல்லா தீமையான காரியத்துக்கு விலகி ஓடுங்க, கர்த்தரை பின்பற்றுங்க, அவருடைய வேதத்தை நீங்கள் நேசிக்கணும். அப்படி தான் ஆண்டவர் வந்து நமக்கு சொல்கிறாங்க. அப்போது அதை நம்ம என்ன செய்யணும்? அதை நம்ம பின்பற்றணும். அதைத்தான் ஆண்டவர் வந்து விரும்புகிறாங்க. என்ன ஆண்டவர் சொல்கிறாங்க, 2 பேதுரு 2:20 நம்ம பார்த்தோன்னா, கர்த்தர் ரட்சிக்கிறவருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறியாதபடி உலகத்தை என்ன சத்துருக்களுக்கு தப்பினவர்கள் அறியாதபடி அதை மறுபடியும் அவங்க வந்து கர்த்தருக்கு நீங்கள் செவி கொடுக்காம மறுபடியும் அந்த தீமையில் நீங்கள் சிக்குண்டு போனீங்கன்னா, புரியுதா, மறுபடியும் நீங்கள் அந்த பாவத்திலே சிக்குண்டிங்கன்னா கர்த்தர் வந்து உங்களை ரொம்ப வேதனைப்படுத்துவாங்க. உங்கள் பின்னிலைமையிலும் முன்னிலைமையிலும் பின்னிலைமை வந்து ரொம்ப வேதனைப்படும். ஆண்டவர் சொல்கிறாங்க, நீ வந்து ஒருவேளை கர்த்தரை விட்டு விலகுறீங்க, அவங்க வந்து உயிருள்ள தேவனாக இருக்கீங்க, நீங்கள் வந்து உங்கள் பாவத்தை விட்டு விலகிட்டீங்கன்னு வைங்களேன். முதல்ல இப்போ பாவம் செய்கிறீங்க, அதை விட்டு நீங்கள் விலகிட்டீங்க. அப்போது விட்டுட்டீங்கன்னா அப்படியே அதை விட்டு விலகிடணும். திரும்பவும் அந்த பாவத்தை செஞ்சீங்கன்னா, இப்போ விபச்சாரம், வேசித்தனம் அதெல்லாம் விட்டு விலகிட்டீங்க, நல்ல மனம் திரும்பிட்டீங்க, நல்ல பிள்ளைங்க, அதை அப்படியே நம்ம எடுத்துக்கணும். திரும்ப அந்த பாவத்தில் விழுந்தீங்கன்னா, அதான் ஆண்டவர் சொல்கிறாங்க, அந்த பவுல் சொல்கிறாரு, பவுலில் பேதுரு என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி நீ வந்து இப்படி இந்த அருவருப்பான காரியத்தை நீ செஞ்சன்னா உன் முன்னிலைமையிலும் பின்னிலைமை கேடுள்ளதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ நீ அதை விட்டுறணும், பாவத்தை விட்டுறணும். நாய் தான் கக்கினதை தின்னுன்னு சொல்கிறாரு. அதிலே தான் 2 பேதுரு 2:22 கழுவப்பட்ட பன்றி வந்து சேற்றில் புரளுது. ஒரு பன்னியை நல்லா கழுவி வச்சுருக்காங்க, திரும்ப சேற்றில் விழுந்துச்சுன்னா அவ்வளோதான். நாய் கக்குது, அது தின்னுச்சுன்னா அப்போ அவ்வளோதான். அது மாதிரி நீங்கள் இருக்காதீங்க. மனுஷங்க செஞ்ச பாவத்தை அப்படியே விட்டுருங்க, அதுக்கு நீங்கள் விலகி ஓடுங்க, திரும்ப அந்த பாவத்தில் விழாதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா உங்கள் முன்னிலைமையை விட பின்னிலைமை ரொம்ப கேடுள்ளதாக இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. அப்போது நம்ம என்ன செய்யணும்? என்ன அப்படிப்பட்ட இந்த பாவத்தெல்லாம் விட்டு நம்ம விலகி, என்ன அநியாயங்களை விட்டு விலகி, விட்ட பாவத்தை திரும்ப தொடராமல் கர்த்தருக்குள்ளே ரொம்ப சார்ந்து இருக்கணும். இந்த உலகம் நமக்கு சதம் கிடையாது. இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளோ கோடிக்கணக்கான சொத்து வச்சுருந்தாலும், எவ்வளோ தான் நீங்கள் காரு பங்களா வந்திருந்தாலும், நீங்கள் பணத்து மேலே பணத்தில் உளுந்து பிறண்டு உருண்டாலும் அந்த உலகம் நமக்கு சதமே கிடையாது. எனக்கு கர்த்தர் வேண்டாம், எனக்கு இந்த பணம் தான் வேணும், இந்த உலகம் தான் வேணும், எனக்கு வீடு வாசல் தான் வேணும், என் பிள்ளைங்க தான் பெருசுன்னு நீங்கள் கர்த்தரை விட்டு விலகி போனீங்கன்னா நம்முடைய முன்னிலைமையை விட பின்னிலைமை பரிதாபமாக இருக்கும். பிரியமானவங்களே, நம்மளால் தாங்கிக்கொள்ள முடியாது. கர்த்தர் கொடுக்குற தண்டனை, ஆண்டவர் வந்து நம்மளை இரக்கம், உருக்கம்,
நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை உள்ளவர் தான். அதே காலத்தில் அதே நேரத்தில் அவர் கடும் கோபம் கொள்கிற தேவனாகவும் இருக்காங்க. சும்மா அவங்க சொல்லிட்டு போகிற தேவன் அல்ல. அவங்க சொல்கிறாங்க, நீ என்னை விட்டு விலகணுன்னா உனக்கு நான் நாசத்துக்கு மேலே நாசம் வரும், சாபத்துக்கு மேலே சாபம் வரும், உனக்கு மழை இருக்காது, உனக்கு ஒன்றும் சாப்பிட கிடைக்காது. ஒரு இடத்துல சொல்லியிருக்கோம், உன் பிள்ளைங்களை நீங்கள் திம்பிங்க, ஒன்றும் கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் வரும். நான் உன்னை கைவிட்டுருவேன்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. புரியுதா? ஆண்டவர் சொல்கிறாங்க, நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் நாம் கர்த்தரை விட்டு விலகும் போது கர்த்தர் நம்மளை கைவிட்டுருவாங்க, கண்டிப்பாக கைவிட்டுருவாங்க. நம்ம பரிதவிக்கப்பட்ட நிலைமைக்கு நம்ம போயிடுவோம் பிரியமானவளே. அதனால் என்ன செய்யணும்னா, கர்த்தரை விட்டு நம்ம விலகக்கூடாது. பாவத்துக்கு விலகி பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கணும். அநியாயத்தை அக்கிரமத்தை நம்ம சகிக்கக்கூடாது, அநியாயத்தை தட்டி கேட்கணும். என்ன, அதனால் நம்ம என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி எங்கேயாவது அநியாயம் அக்கிரமம் நடந்ததுன்னா நீங்கள் தட்டி கேளுங்க, அதை விட்டு விலகி ஓடிடாதங்க. அவங்க அப்படியே அழிஞ்சு போட்டோம்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஒருத்தன் பாவத்தில் விழுந்தானா அவனை தூக்கி எடுக்கணும்னு நீங்கள் நினைங்க. அதைத்தான் கர்த்தர் நம்மக்கிட்ட எப்பவும் அவங்க சொல்கிற வார்த்தை அதுதான். எரேமியாவில் சொல்லப்பட்டிருக்கு 2:36, நீங்கள் வழியை மாற்றி மாற்றி என்ன செய்கிறாங்க, இவ்வளவாய் என்ன வழியை மாற்றி இவ்வளவாய் விலகி போகிறது என்ன? நீ ஏன் இப்படி வழியை மாற்றி இப்படி விலகி போகிற? நீ அசீரியாவில் வெட்கி போனது போல இப்போவும் எகிப்தினாலும் நீ வெட்கப்படுவ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ கர்த்தரை விட்டு விலகி போனீங்கன்னா அசீரியா நாட்டில் எப்படி வெட்கப்பட்டு போனாங்களோ அதே மாதிரி எகிப்து தேசத்துலேயும் நீங்கள் வெட்கப்பட்டு அழிஞ்சு போகிறீங்கன்னு கர்த்தர் சொல்கிறாங்க. அதனால் நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு நம்ம விலகாதபடி காத்துக்கொள்வோம். நம்மளையே நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். ஜெபம். இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக தகப்பனே, நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நாங்கள் இப்பொழுது பாடின பாடல், கொடுத்த செய்தி ஆண்டவரே, சாட்சி எல்லாவற்றையும் இந்த மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். இதை கேட்ட மக்கள் தேவனை தேட இன்னும் தேவனை அதிகமாக அறிஞ்சு கொள்ளட்டும். தேவனை தேடக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களையும் ஆண்டவரே நீங்கள் தான் தரணும் தகப்பனே. இந்த உலகத்தில் சின்னவங்க பெரியவங்க வாலிபங்க வயசானவங்க மத்திய ரட்சிப்பு வரட்டும். எல்லா மக்களும் ஆண்டவரே, மெஜாரிட்டியான வாலிப ஆண்கள் பெண்கள் தமிழகம் இந்தியா உட்பட பாவத்தில் அழிஞ்சு போகிறாங்க. அவங்க செய்கிறது என்னன்னு தெரியாமல் செய்கிறாங்க. பாவத்தை விளையாட்டை போல் பருகுறாங்க, தண்ணியை போல் பருகுறாங்க. துணிகிற பாவம், அந்தரங்க பாவம், மறைமுக பாவம், ரகசிய பாவத்தில் விழுந்து அவங்களையே கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. கெடுத்து அழிஞ்சு இந்த அக்கினி கந்தகம் போகிற இடத்துல அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்கப்பா. தினந்தோறும் ஆயிரக்கணக்கான விலையேறப்பட்ட ஆத்மா அழிஞ்சு போகுது. இந்த அவல நிலைமையிலேருந்து இந்த மக்களுக்கு விடுதலை கொடுங்க. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், இயேசு வரணும். எல்லா மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய வியாதிகள் சுகமாக்கணும் ஐயா. ஆமாண்டவரே, கைவலி, கழுத்து வலி, மூட்டு வலி, ப்ரெஷர், சுகர், கேன்சர் உட்பட எல்லா வியாதியிலேருந்து விடுதலையை கொடுங்க. பக்கவாதம் உட்பட பல நோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு படுக்கையிலேருந்து மாற்றி போடுங்க. படித்து வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமண காரியங்களை நடத்தி கொடுங்க. குழந்தையை கொடுங்க. பிரசவம், நார்மலான பிரசவத்தை கட்டளையிடுங்க. கடன் பாரத்தால் தமிழகம் இந்தியாவில் நிறைய பேர் தற்கொலை சாகுறாங்க. இந்த அவல நிலைமையிலேருந்து இந்த மக்களுக்கு விடுதலையை கொடுங்க. பொறுப்படுத்துக்கங்க, வழி நடத்துங்க. மீதியான நேரம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமையும் கனமும் வல்லமையும் உண்டாகட்டும். என் ஃபோன் நம்பரை குறிச்சிக்கங்க, 9487549354. ஆமேன்.